நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் பண்ணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதல நல்லா காத்திருந்து கேட்டு. பேருந்துல ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீ 3 மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதல நல்லா காத்திருந்து கேட்டு. அவங்க நான் சொல்றேன், நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழுக்கை அள்ளி கொட்டிட்டு, மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு, ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு, ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்காரு. உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பிறகு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் பண்ணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடியை என்ன சொல்றார்? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழியை 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதம் படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்தியை படிங்க. ஒரு மொழியை 3வது மொழியை பிடிச்ச மொழியை படிங்க. இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார்? எங்கீங்க ஹிந்தியை திணிக்கிறார்?